ஒரு அழகான அடர்ந்த காடு. அந்த காட்டில் பட்டாம்பூச்சிகளும் தேனீக்களும் துள்ளி விளையாடி கொண்டிருந்தன. அது மட்டும் இல்லாமல் காட்டில் நிறைய விலங்குகள் இருந்துச்சு. அதில் ஒரு கர்வமான முயலும் வாழ்ந்து வந்துச்சு. முயல் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் தான் அழகானவன், அறிவானவன், திறமையானவன், அது மட்டும் இல்லாமல் வேகமாக ஓடுற சக்தி இந்த காட்டிலேயே எனக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு பேசிகிட்டு இருந்துச்சு. அப்போது அங்கே ஒரு அழகான ஆமை மெதுவாக நடந்து வந்துச்சு. அந்த ஆமையை பார்த்து முயல், இதோ வந்துட்டான் சோம்பேறி பையன் அப்படின்னு சொல்லுச்சு. இல்லை, நான் சோம்பேறி அப்படின்னு ஆமை முயல்கிட்ட கேட்டுச்சு. நீ மெதுவாக நடக்கிற, அதனால நீ தான் சோம்பேறி. இல்லை இல்லை, இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இது என்னோட உடல் அமைப்பு, கடவுள் எனக்கு கொடுத்த மிகவும் சிறந்த பரிசுன்னு நான் சொல்லுவேன். எதிரிக என்னை தாக்க வரும்போது என்னோட கை கால் தலையை எல்லாத்தையும் ஓட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் ஒளிச்சு வச்சுப்பேன். இப்படியா முயலும் ஆமையும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஓஹோ, அப்படியா? அப்போ உனக்கும் எனக்கும் போட்டி வச்சுக்கலாம். அந்த போட்டியில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் திறமையானவன் நான் ஒத்துக்க. சரி, என்ன போட்டின்னு சொல்லு. 3 ரூல் மலையை யார் முதல்ல கடக்கிறாங்கங்கிறது தான் போட்டி. அதனால் நீ நாளைக்கு காலையில் சூரிய உதயமாகும் போதே அடர்வன காட்டுக்கு வந்துடு. சரி, நான் வந்துடுறேன். அந்த பச்சை மண்டையை அடர்வன காட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே நாளைக்கே விடிஞ்சிரும் போல. ஸோ நான் வந்துட்டேன். என்ன கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. சூரியன் உதிக்கும் போதுன்னு சொன்னீங்கல்ல, அது கொஞ்சம் பாதி மேலே வந்துருச்சு, அவ்வளோதான். அப்படியா? இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்படியும் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். குதிச்சு குதிச்சு வேகமாக ஓடிடுவேன். எப்பா இப்போவே கண்ணை கட்டுதே. இந்த போட்டியை நினச்சி நைட்டெல்லாம் நான் தூங்கலை. கண்ணு சொக்குது. கொஞ்சம் குட்டி தூக்கம் போடுவோம். எப்பா, இவ்வளோ திறமை உள்ள வச்சுருக்க நம்மளுக்கே இவ்வளோ மூச்சு வாங்குதே. அப்போ அவனுக்கு அவ்வளோதான். அவனில் இந்த முதல் ரூம் மலையை தாண்டதே பெரிய விஷயந்தான். எப்பா முதல் ரூம் மலையை கடந்து வந்ததில் எவ்வளோ டயர்ட் ஆகிட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா. அம்மா, குதிச்சு குதிச்சு வந்ததில் கொஞ்சம் பசி எடுத்துருச்சு. இந்த பிள்ளையும் கேரட்டையும் கொஞ்சமாக சாப்பிட்டு போட்டியை ஆரம்பிப்போம். இந்த ஆமை பையன் வந்துட்டானா? இல்லை, நம்ம திரும்பி பார்த்துக்கிட்டே ஏறுவோம். எப்பா, எப்படியோ 2 ரூல் மலையும் தாண்டியாச்சு. இந்த மலையிலேருந்து கீழே இறங்குனா முடிஞ்சு, நாம தான் வின்னர். அப்பா, 3 ரூல் மலையும் தாண்டியாச்சு. எங்கே இந்த சோம்பேறி பையனை காணோம்? இவன் கண்ணு முன்னாடி தான் நாம் ஜெயிக்கணும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கண்ணு வேற லேசாக சொருகுதே. நான் தான் ஜெயிக்க போகிறேன், நான் தான் ஜெயிக்க போகிறேன். லா 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 லா. கமான் கமான் ஆமையாரே, வாங்க வாங்க வாங்க. ஏ, நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஆமாம் ஆமையாரே, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. உங்களுக்கும் திறமை இருக்குது. ஹலோ கிட்ஸ், இதிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயல் ஆமை மட்டுமே வெல்லாது. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான கதைகள் வேணுமா? அப்போ ஹனி பீச் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.